நம்ம இன்னைக்கு 5-10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ இன்னுமே சீக்கிரமாக வதங்கி வரும். அதே மாதிரி நம்ம பூண்டு சேர்க்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்க வேண்டாம். பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 நசுக்கி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு இஞ்சி இது 2துடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 4 பெரிய சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 5 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அளவு 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ தக்காளி நல்லா முழுமையாக மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டிலையே மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சாதம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி அரிசி, நார்மல் ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போதும் வீட்டில் சாதம் வடிப்போம்ல, அந்த சாதம் தான். நான் 1 கப் அளவு அரிசி எடுத்து அதில் சாதம் ரெடி பண்ணி அந்த சாதத்தை தான் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ண கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். சாதத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் வேக வைக்கிற மாதிரி குலைவாக வேக வைக்காமல் கொஞ்சம் ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வடிச்சிடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளெல்லாம் கிடைக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் போல் இருக்கும். நம்ம இந்த சாதத்தை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், சாதமும் உடையாமல் இருக்கும். இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாதத்தை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பளம், வடகம், அதுக்கப்புறமா எல்லா விதமான வறுவல் ரெசிபியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காளான் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜில் எல்லா விதமான வறுவலுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவரோடையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கட்டினீங்கன்னா சாதம் நல்ல மணமாக இருக்கும். கூடவே நெய் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் தக்காளி சாதம் ரெடி பண்ணி பாருங்கள்.
வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.